வணக்கம். 2026ல தமிழ்நாட்டுல மறுபடியும் ஒரு தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்குமா? ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வாட் இஃப் கேள்வி இது. ஒருவேளை அப்படி ஒரு முட்டுக்கட்ட நிலை வந்தா நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கறத ஒரு தெளிவான கதையா இப்ப நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. தேர்தல் நடக்குது, ரிசல்ட்டும் வருது, ஆனா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. சரி, வேற கட்சியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னு பார்த்தா யாருமே கூட்டணி வைக்கவும் தயாரா இல்ல. அப்படியே ஒரு டெட்லாக், எந்த சமரசமும் கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலையில ஆட்சி யார் கைக்கு போகும்? சட்டம் என்ன சொல்லுது? இத நம்ம ஒரு 5 ஸ்டெப்ஸா பார்க்க போறோம். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத நிலை, 118ங்கிற அந்த பெரும்பான்மை கணக்கு, நம்பிக்கை வாக்கெடுப்பு அதாவது ஃப்ளோர் டெஸ்ட், அப்புறம் அரசியல் முடக்கம், கடைசியா மறுதேர்தல். முதல்ல 2026ல யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலையை எடுத்துப்போம். இப்போ இந்த தேர்தல் முடிவுகளை வெறும் நம்பர்ஸா மட்டும் பார்ப்போம். எந்த அரசியல் சார்பும் வேண்டாம். கட்சி ஏக்கு 110 இடங்கள், கட்சி பிக்கு 50, கட்சி சிக்கு 60 இடங்கள் கிடைச்சிருக்குன்னு வச்சுப்போம். இந்த நம்பர்ஸை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது, எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கல. அடுத்ததா இந்த பெரும்பான்மை கணக்கு, அதாவது அந்த 118 தேவைங்கிறத பத்தி பாப்போம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 118 அப்படிங்கிறது சாதாரண நம்பர் கிடையாது. தமிழ்நாடு அரசியல்ல இது ஒரு மேஜிக் நம்பர்னே சொல்லலாம். மொத்தம் இருக்கிற 234 எம்எல்ஏ சீட்ல ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுக்கு குறைஞ்சது 118 எம்எல்ஏகளோட சப்போர்ட் கட்டாயம் தேவை. இந்த 118 தொடாம யாருமே சிஎம் நாற்காலியில உட்கார முடியாது. ஆனா நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. யாருக்குமே 118 சீட் கிடைக்கல. சரி, வெளியில இருந்து சப்போர்ட் வாங்குவாங்களான்னா அதுவும் இல்ல. யாருமே இன்னொரு கட்சியோட கை கோர்க்க தயாரா இல்ல. கூட்டணிங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. இந்த மாதிரி யாருமே விட்டு கொடுக்காதப்போ நம்ம மாநிலம் ரொம்பவே சிக்கலான ஒரு சட்ட நடைமுறைக்குள்ள தள்ளப்படும். இந்த முட்டுக்கட்டையை எப்படி தீர்க்கிறது? இதற்காகவே நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒரு 5 வழிகளை சொல்லுது. அது என்னென்ன அப்படிங்கறத இப்போ 1 by 1 பார்க்கலாம். இதுல அடுத்த கட்டம் என்னன்னா, சட்டமன்றத்துல நடக்க போற நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட். ஸ்டெப்பு இங்கதான் ஆளுநரோட ரோல் ஆரம்பமாகுது. ரூல்ஸ் படி ஆளுநர் என்ன பண்ணுவாருன்னா, அதிக இடங்கள் ஜெயிச்ச தனிப்பெரும் கட்சியத்தான் முதல்ல கூப்பிடுவாரு. நம்ம கணக்குப்படி பார்த்தா 110 இடங்கள் வச்சிருக்கிற கட்சி ஏய கூப்பிட்டு, நீங்க ஆட்சி அமைங்க, ஆனா சட்டமன்றத்துல உங்களோட பெரும்பான்மைய நிரூபிங்க அப்படின்னு கேட்பாரு. இப்படி ஆளுநர் மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்றாரு பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் ஃப்ளோர் டெஸ்ட். ஒரு கட்சி சட்டசபைக்குள்ள தங்களுக்கு போதுமான எம்எல்ஏக்கள் பலம் இருக்கு அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா நிரூபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சட்டக்கடமை இது. இப்ப இந்த வாக்கெடுப்பு நடக்குது. இதோட கணக்கு ரொம்ப சிம்பிள். கட்சி ஏ தங்களுக்கு இருக்கிற அந்த 110 வாக்குகளை பதிவு பண்ணுவாங்க. ஆனா தேவை 118 ஆச்சே. 8 ஓட்டு கம்மியா இருக்கிறதால கட்சி ஏ இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிகாரப்பூர்வமா தோல்வி அடைஞ்சிடுவாங்க. இந்த தோல்விக்கப்புறம் வர்றதுதான் அரசியல் முடக்கம். இங்கிலீஷ்ல இத கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்வாங்க. இப்போ அந்த பெரிய கட்சி ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்து ஆளுநர் என்ன பண்ணுவாரு? உடனே சின்ன கட்சிகளான பி மற்றும் சி கிட்ட போய், நீங்களாவது ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆனா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி யாருக்குமே கூட்டணி வைக்கிற ஐடியா இல்லையே, அவங்க சேர மறுத்துடுவாங்க. இதோட ரிசல்ட், எந்த கட்சியாலையும் எங்க அரசாங்கத்தை அமைக்க முடியாதுங்கிறது உறுதியாயிடும். இந்த ஒரு சூழ்நிலையில ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட வார்த்தையை நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் சஸ்பெண்டட் அனிமேஷன், அதாவது சட்டமன்றத்தை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறது. மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஆனா சட்டமன்றம் செயல்பட முடியல, யாருமே அரசும் அமைக்கல. இப்படி ஒரு மொத்தமான முட்டுக்கட்டை வரும்போது சட்டசபையை கொஞ்ச நாளைக்கு அப்படியே நிறுத்தி வச்சிடுவாங்க. இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு செயல்பட முடியாத நிலையத்தான் அரசியலமைப்பு நெருக்கடி அப்படின்னு சொல்றோம். இந்த நேரத்துல மாநிலத்தோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து நேரா ஆளுநர் கைக்கும் மாறிடும். மத்திய அரசு சார்பா ஆளுநர் தான் நிர்வாகம் பண்ணுவாரு. இதத்தான் கவர்னர் ரூல் அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்றாங்க. சரி, அப்ப இதுக்கு என்னதான் இறுதி முடிவு? மறுதேர்தல் தான். சில மாசங்களுக்கு மாநிலம் இப்படித்தான் ஆளுநர் ஆட்சியின் கீழே இருக்கும். அந்த நேரத்திலையும் கட்சிகளுக்குள்ள எந்த ஒரு சமரசமும் வரல அப்படின்னா இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி மறுபடியும் மக்களை தேடி போறது மட்டும்தான். ஆமாங்க, சட்டமன்றம் கலைக்கப்பட்டு சில மாசங்கள்லயே மறுபடியும் ஒரு புது தேர்தல் நடத்தப்படும். நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் கேளுங்க.
ஓட்டுகள் பிரிஞ்சதால பெரிய கட்சியால ஆட்சி அமைக்க முடியல. சின்ன கட்சிகளும் ஒன்னா சேர மறுக்கிறதால அவங்களாலையும் முடியல. இதனால மாநிலம் நேரா ஆளுநர் ஆட்சிக்கு போகுது. அதோட தவிர்க்க முடியாத ஒரு ரிசல்ட்டா கட்டாய மறுதேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். ஒருவேளை யாருக்கும் பெரும்பான்மை இல்ல, யாருமே கூட்டணி வைக்கவும் தயாரா இல்லைன்னா தமிழ்நாட்டுல 2026ல மறுபடியும் தேர்தல் நடக்க வாய்ப்பிருக்குமா? ஒரு முட்டுக்கட்டை நிலை எப்படிப்பட்ட ஒரு சட்ட நெருக்கடியை உருவாக்கும் அப்படிங்கறது இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.